ஆனால் விடியல் பேருந்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1000 மகளிர் உரிமை தொகையிலிருந்து அதே போல் படிக்கிற மாணவிகளுக்கு பள்ளி உதவிகள் என இந்த நிறைய விஷயங்கள் ஏழை கிராமப்புற மாணவிகளுக்கு கொஞ்சம் கூட அதில் பயனே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? குழந்தைகள் போயிட்டு தாத்தா பாட்டி அப்பா அம்மாக்களை சத்தியம் வாங்குறாங்க. வாக்கு அளிக்கணும், முதல்ல வாக்கு அளிக்கணும், அந்த வாக்கு அவங்களுக்கு விருப்பப்பட்ட யாரோ அவருக்கு ஒருத்தருக்கு போடணும்னு சொல்லி சத்தியம் வாங்குறாங்க. முக்கியமாக சுயமகளிர் குழு எதனுடைய திட்டம்? மத்திய அரசினுடைய திட்டம். இதை புரியாமல் ஸ்டிக்கரை ஒட்டி தன்னுடைய திட்டம் என்று அவர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு. இன்னைக்கு ஏசி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. திமுக சொல்லியிருக்காங்க, தேர்தலுக்கிற ஏசி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் ஃப்ரிட்ஜு வருங்கிறாங்க. எல்லாம் சரி, ஆனால் கரண்ட் பில் என்ன பண்ணுறீங்க? டபுள் அமௌண்ட் போடுறீங்க. அதை கொடுத்து என்ன பிரயோஜனம் செயலாக்க முடியுதா? இதையும் புரிஞ்சுக்கிறாங்க மக்கள். என்னதான் ஒன்று 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தாலும் அடி உதவி ஜாஸ்தி விழுது. அது எதிரொலிக்கும், துன்பம் தான் எதிரொலிக்கும். இந்த 1000 ரூபா கொடுக்குற லாபம், இந்த 1000 ரூபா கொடுத்துட்டு இன்றைக்கி பால் விலை, கரண்ட்டு விலை, சொத்து வரி, அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எல்லாத்தையும் மேலே கொண்டு போயிட்டீங்க. மக்களுடைய வரிப்படத்தை கொண்டு உங்களுக்கு நல்லது செய்கிறோம் என்று அவர்களிடம் விளக்கு வரை கொடுத்தானால் மரியாதை கிடைக்கும். அதை விடுத்து கலைஞருடைய திட்டம், ஸ்டாலின் உங்களிடம், அப்படி முதல்வர் உங்களிடம் சொல்லுங்கள். எதுக்கு உங்கள் பேனரை போடுறீங்க? இதெல்லாம் வெறுப்புங்க, கோபம் இருக்குமா? மக்களுக்குள்ள பயங்கர கோபம் இருந்துக்கிட்டே இருக்குது. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த வழக்குரைஞர் திருமதி நளினி அவர்கள். வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஜனநாயக கடமையில் ஆண்களை விட பெண்கள் வாக்கு சதவீதம் அதிகரித்து உள்ளது. அதாவது தேர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பார்த்திங்கன்னா மாணவர்களை விட மாணவிகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிற போல் இந்த வருடம் பார்த்திங்கன்னா தேர்தலில் பெண்கள் உமன்ஸ் டர்ன் அவுட் ஜாஸ்திங்கிறீங்க. ஜாஸ்தி. அதுக்கு ரீசன் இப்போ பரவலாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இது தமிழ்நாட்டு அரசினுடைய நலத்திட்டங்கள் அது ஒரு விதமாக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விதமாக இல்லை, இது வேறு விதமான அந்த மாற்றத்துக்கான ஒரு அறிகுறியாக பெண்களும் அது கலந்துருக்காங்க அப்படின்னு அந்த பேச்சும் இருக்குது. இல்லை இது எதிர்ப்புக்கான விஷயங்களை கை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை 33% விஷயத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் எதிரொலிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. உங்களுடைய பார்வை? வணக்கம். உங்களது நேயர்களுக்கு வணக்கம், உங்களுக்கு வணக்கம். தேர்தல் திருவிழா, ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலத்தில். இப்போ முக்கியமாக பரிமாண வளர்ச்சிங்கிறத நம்ம பார்க்கணும். ஜனநாயகம் எப்படி பரிமாண வளர்ச்சியை நோக்கி செல்கிறதுன்னு இப்போ குழந்தைங்க கையில் ஜனநாயகம் போகிற அளவுக்கு வளர்ச்சி வந்துடுச்சு. எதுக்கு இதை நான் குறிப்பிட்றேன்னாக்க, நம்ம இப்போ சமூக வலைதளங்களை பார்க்குறோம். குழந்தைகள் போயிட்டு தாத்தா பாட்டி அப்பா அம்மாக்களை சத்தியம் வாங்குறாங்க. வாக்கு அளிக்கணும், முதல்ல வாக்கு அளிக்கணும், அந்த வாக்கு அவங்களுக்கு விருப்பப்பட்ட யாரோ அவருக்கு ஒருத்தருக்கு போடணும்னு சொல்லி சத்தியம் வாங்குறாங்க. ஸோ இந்த புரிதலை ஒரு தேர்தல் ஒன்று நடக்குது, அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், செய்யணுங்கிற அளவுக்கு சின்ன குழந்தையில வந்துருச்சு. இந்த புரிதல் ஊர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பால் மீது சத்தியம் வாங்குவாங்க இல்லைங்களா? பெண்களே போய் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய கணவருக்காக, தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய மகளுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நடைமுறையில் உள்ள வழக்கம். அது இப்போ பார்த்தீங்கன்னா வேறு வடிவத்தில் சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குதா? சட்டமன்ற தேர்தல் இல்லை, இப்போ ஆரம்பம் போல் இருக்கு. நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, ஒரு சினிமா நடிகர் அரசியல்வாதியாக மாறிட்டார், அதனால் ஈர்க்கப்பட்ட ரசிகர்களுடைய தாக்கம்ங்கிறாங்க. நம்ம இப்போ கேட்குறோம், சினிமா நடிகர்கள் பலர் தாக்கத்தை உண்டாக்குறத பண்ணாங்க. முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது எல்லாருக்குமே ஒரு ஐக்கானாக இருக்கிறது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் அவருடைய தாக்கங்கிறது பரிமாண வளர்ச்சின்னா முதல்லேருந்து அப்படியே ஏறி போகிறாரு ஏணிப்படியில் அரசியலில். அவர் அப்படி தான் வந்தார். அதற்கப்புறம் அவருடைய சேர்ந்து புரட்சி தலைவி மேடம் ஜெயலலிதா அவர்கள் கையாண்டாங்க. இந்த 2 பேரும் சினிமா ஐடியல். அவங்கள்ட்ட வந்தபோது இந்த தமிழ்நாட்டில் ஒரு விதமான அரசியலாக போச்சு. அதுக்கப்புறமா கமலஹாசன் அவர்கள் உள்ளே நுழைஞ்சார். ரஜினிகாந்த் அவர்கள் நுழைவாங்கன்னு நினைத்தாங்க, ஆனால் அவர் நுழையலை. சில காரணங்களால் உடல்நிலையால் வரலன்ட்டார். ஆனால் கமலஹாசன் நுழைஞ்சார். நல்லா பாருங்கள், 2021 உள்ளே நுழைஞ்ச கீ பிளேயர் யாருன்னா கமலஹாசன். அவர் கையில் எடுத்த யுக்தி என்ன? அதாவது ஊழலுக்கு எதிரான யுத்தம், டார்ச்சின் கையில் எடுத்தாரா? தொலைக்காட்சி பெட்டியில் போட்டு உடைச்சார, இலவச கூடாது சொன்னார்.
ஆனால் அப்போ உண்டாக்கின தாக்கங்கிறதும் இப்போ வந்து விஜய்ங்கிற ஒரு சினிமா நடிகர், தளபதி என்று அழைக்கப்படுவர், லைம்லைட்டில் இருக்கிறவர், இன்றைக்கி அரசியல் நுழைஞ்சிருக்காரு. இவர் உண்டாக்குற தாக்கத்தையும் நம்ம வேறு விதமாக பார்க்கணும். இவர் உண்டாக்குற தாக்கத்தினால தான் நீங்கள் இப்போ கேட்டிங்களே, உமன் டர்ன் அவுட் ஜாஸ்தியாக இருக்குது, வாக்காளர் சதவீதம் உசந்து போச்சு, இது காரணம் என்ன, இது எந்த தாக்கத்தை உண்டாக்கணும்? இப்போ நான் குறிப்பிடுறது என்னென்னாக்கா, உமனுடைய தாக்கம் பெண்களுடைய பங்களிப்பு ஜனநாயகத்தில் எப்போ ஜாஸ்தி ஆகுறதுனாக்கா, திரு எம்ஜி புரட்சித் தலைவர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் எப்போ அரசியலில் நுழைஞ்சாரோ அப்போயே வந்து பெண்களுடைய ஓட்டு போடுற விதங்கிறது ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது என்னென்னா, அவருக்கு கொடுத்த ஒரு மரியாதையா, இல்லை அவர் ஏழை மக்களிடம் கொண்ட அன்பா, சாமானியர் பக்கம் இருந்ததுனாலையா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு வந்தது. அதை தாண்டி அதுக்கப்புறம் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி புரிஞ்ச போது பெண்களுக்கான பல திட்டங்கள் கொண்டு வந்ததுனால அவங்க இது தொடர்ந்து அவங்கள பின்தொடர்ந்தாங்க பெண்கள். அப்பயும் வாக்கு சதவீதம் ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக பெண்களுடைய பொருளாதாரத்தை வந்து அதிகரிச்சதில் திமுகவுடைய பங்கு அதிகம்னு சொல்கிறாங்களே. நான் குறிப்பிடுறேன். இது தொடர்ந்ததுக்கப்புறம் ஜெயலலிதா மேடம் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் 3 தடவை இருந்த போதும் திமுகவால் தலை தூக்க முடியல. அவங்க பல திட்டங்களை கொண்டு வந்ததுனால மக்கள் ஒரு கவரப்பட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களது மறைவுக்கு பிறகு நடந்த 2021 தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா களம் வந்து மாறியது. களம் மாறின போது அவங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் என்று திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவும் கூறியது. அந்த திமுகவோட கூட்டணி கட்சியில் குறிப்பிட்ட கதாநாயகனாக்க பெண்களுக்கான பல திட்டங்களை நாங்கள் அறிவிச்சிருக்கோம், செயல்படுத்துவோம், அதனால் மக்கள் எங்கள் பக்கம் வருவாங்க நம்பிக்கை தெரிவித்தார். கிராமதோறும் மகா சபையெல்லாம் நடத்தினார், கிராம சபையெல்லாம் நடத்தினார், பெட்டிஷன்லாம் வாங்கினார், 100 நம்பரை போடுங்க உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படியெல்லாம் கணக்கெல்லாம் சொன்னாங்க. நடந்தது. அதை நம்பி மக்கள் வாக்களித்தாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. வந்துட்டு சுயமகளிர் குழு, முக்கியமாக சுயமகளிர் குழு எதனுடைய திட்டம்? மத்திய அரசினுடைய திட்டம். இதை புரியாமல் ஸ்டிக்கரை ஒட்டி தன்னுடைய திட்டம் என்று அவர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு. சுயமகளிர் குழுங்கிறது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர், மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக நடந்த பட்ஜெட்டில் 8 லட்சமாக 12 லட்சமாக அதிகரிக்கிறாங்க சுயமகளிர் குழுக்கான. ஒரு குழுவில் 12 பேர், தலைவி, செக்ரட்டரி, குழு மெம்பர்கள். இந்த வந்து கூட்டுறவுத்துறை வழியாக செயலாக்கப்பட வேண்டும். தற்பொழுது கூட்டுறவுத்துறை மத்திய அரசில் யார் இருக்காரு? மாண்புமிகு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள். அது வந்து நீங்கள் எப்பவுமே இறையாண்மைப்படி மத்திய அரசினுடைய திட்டங்களை மாநில அரசு வழியாக தான், பஞ்சாயத்து வழியாக செயலாக்கப்பட வேண்டும். ஏன்னாக்கா அவங்களுக்கு டேட்டா கிடையாது, இவங்க கொடுக்குற டேட்டா வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. அதனால் மகளிர் சுயமொழி இப்போ சொன்னீங்க இல்லையா, அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது மத்திய அரசு. அது 12 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதை இங்கே கொண்டு சேர்க்குறாங்க. இது சுயமகளிர் குழு அதனுடைய அந்த திட்டத்தில் நீங்கள் மற்ற மாநிலத்தோட முதல் ரேங்கில் இருக்கிறது தமிழ்நாடு. அதை செயலாக்கிட்டு நாங்கள் மகளிருக்கு இப்போ திட்டங்களை கொண்டு சேர்த்தோம், அதனால் எங்களுக்கு வாக்கு சதவீதம் ஜாஸ்தி வருது அப்படின்னு புரிதல் இல்லாமல் மத்திய அரசினுடைய ஒரு இதில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. அதனால் ஓட்டு விழுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஓட்டு வந்து நீங்கள் இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த கார்ப்பரேஷன் எலெக்ஷன் நடக்குது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை எடுத்துப்போம், சென்னையினுடைய மாநகராட்சி தேர்தல் நடந்தது. அப்போ 200 வார்டில் இவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க, தன்னுடைய மசில் பவர் எல்லாத்தையும் காட்டி உள்ளே வராங்க. அப்போ நேர்மையான தேர்தல் வேணும்னா அவங்க ஒதுங்கிறது தங்களோட திட்டங்களை. அப்போ வந்து 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷம் ஆகும்போது வராங்கனாக்க அப்படியே ஃபுல்லாக செயலாக்கிட்டாங்களா? இல்லை, அது ஒன்று. 2வது உரிமை தொகை கொடுக்கவும் சொல்கிறாங்க. இப்போ உங்களுடைய கதாநாயகனே என்ன சொல்கிறாங்க, மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் இப்போ கோடைக்கால சிறப்பு தொகை கொடுத்தோம், அப்புறம் பொங்கல் போது கொடுத்தோம், 9,000 ரூபா கொடுத்தோம், 10,000 ரூபா செயலாக்காமல் மத்திய அரசு தடுத்துரும் அப்படிலாம் சொல்லி ஒரு அமௌண்ட் 9,000 ரூபா கொடுத்ததனுடைய கதாநாயகன் எங்களுக்கு பாருங்கள் எழுச்சி இருக்கும்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட்டணி சாக்கணும், அதனுடைய எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இல்லத்தரசியை கவர்ற போல வாக்குறுதிகளும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் பாருங்க, அதனுடைய எஃபெக்ட் இருந்ததா? இவர் சொன்னது வந்து அந்த 9,000 ரூபா கொடுத்த அப்படிங்கிறத. ஆனால் அவர் சொன்னது எல்லா பெண்களுக்கும் ஆட்சியில் அமர்ந்தவன கையெழுத்து ஏற்படும், உடனே ஆரம்பிக்கப்படும் சொன்னார். அப்போ 28 மாதத்துக்கான தொகை கிடைக்கல. அப்போ 28,000 ரூபா எங்கே போச்சு? அந்த கஜானாவில் கணக்கு எப்படி காட்டினாங்க? அதுக்கெல்லாம் விளக்க முறை இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவங்க சொல்லவே இல்லை, அப்படியே மறைச்சிட்டாங்க. இதை மக்கள் வந்து காதில் வாங்காமல் இல்லை, பெண்கள் காதில் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் பல திட்டங்கள், புதுமை பெண் திட்டம் அப்படிலாம் பல திட்டங்கள், கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபா அப்படிலாம் சொன்னாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ங்கிறது நீங்கள் வேணால் கூகுளில் தட்டி பாருங்கள், இத்தனை மத்திய அரசோட திட்டம். உதவி கல்வித்தொகை NSPன்னு பேர், அது மத்திய அரசோட திட்டம்.
அதே மாதிரி புதுமை பெண்ணாக்க இப்போ வந்து இப்போ அது வந்து பிஎம்ஜிபிடின்னு பேர். அந்த திட்டத்துக்கு கீழே வந்து தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் திட்டம் பேர். அது தமிழில் சொல்கிறேன்னாக்கா. அந்த திட்டத்தை செயலாக்க சொல்லி இவங்களுக்கு கொடுத்தானாக்கா, அவங்க ட்ரெயினிங் கொடுத்து நாங்கள் உண்டாக்கி பெண்களுக்கு வேலைவாய்ப்பு உண்டாக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மக்கள் தூங்கலை, கண் விழிப்படைய காரணம் என்னாக்க, 2 வயசு 3 வயசு குழந்தை கூட இப்போ கூகுளில் தட்டுது, செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணுது. அவங்க உடனே போட்டு பார்க்குறாங்க. சரி கொடுக்குறத வாங்கி வச்சுப்போம், அவர் சொல்கிறார கேட்டுப்போம். ஆனால் உண்மை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு மாற்றத்துக்கு சரி இப்படியே சொல்லி நம்மளை சொல்கிறாங்களே தவிர, ஆனால் இன்றைக்கி ஏசி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. திமுகவில் சொல்லியிருக்காங்களே தேர்தலுக்கில் ஏசி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் ஃப்ரிட்ஜு வருங்கிறாங்க. எல்லாம் சரி, ஆனால் கரண்ட் பில் என்ன பண்ணுறீங்க? டபுள் த அமௌண்ட் போடுறீங்க. அதை கொடுத்து என்ன பிரயோஜனம்? செயலாக்க முடியுதா? இதையும் புரிஞ்சுக்கிறாங்க மக்கள். இந்த புரிதலில் இருக்கிறதுனால சில எதிர்க்கட்சிகள் இப்போ என்ன சொல்கிறாங்க, இது எதிர்ப்பலையான அலையாக பெண்கள் வந்தாங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இப்போ எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிக வாக்கு சதவீதம் கொடுக்குறாங்கனாக்க, ஒன்று சாதகம், அவங்க புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அவரோட பின்பக்கம் நிற்கிறவங்க, அது ஒன்று. ஆனால் தற்கால அரசியலில் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் பார்த்தா கூட, அம்மா தளபதியை பாருமா, தளபதிக்கு ஓட்டு போடுமான்னு. அதுதான் நான் சொன்னேன், குழந்தைங்க கையில் ஜனநாயகம் போயிடுச்சு. இப்போ அது என்னன்னு புரிதல் இல்லாமல் அவங்கள்ட்ட சத்திய வாக்கு வாங்கி பெண்கள் தாய்மார்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க சுனாமி மாதிரி ஓடி வராங்க. ஒரு பிரச்சாரம் தளபதிங்கிற விஜய்ங்கிறதுக்கு அவர் என்ன பண்ண போகிறாரு, என்ன பேசுவார், சட்டசபையில் பெண்களுக்கான என்ன செய்வார், அதுக்கான அடிப்படை ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட உட்காந்து எப்படி பேசணும், ஃபைனான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, எப்படி எடுத்து செல்லலாம், இதெல்லாம் திங்க் பண்ணுவாங்கன்னு திங்க் பண்ணவே இல்லை. ஒரு வேவ் அப்படியே போகிறாங்க. சில பெண்கள்லாம் அழுகிறாங்க. ஒரு பெண் பேட்டி கொடுக்குறாங்க. நான் இன்றைக்கி காலையில் 3 இந்த சேலத்தில் நாமக்கல்ல நினைக்கிறேன் 3 மணிக்கு நாங்கள் எழுந்து அந்த கிராமத்தில் நடந்து வந்துவிட்டோம். இன்றைக்கி எங்களுக்கு இன்னொரு தீபாவளி. 2 சின்ன குழந்தைங்க இருக்க. ஒரு நிருபர் கேட்குறாரு, சின்ன குழந்தைங்க 12 மணி நேரம் நிற்கிறீங்களே வெயில்ல, அதெல்லாம் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் விஜய் வராரு, எங்கள் தளபதி வராரு, எங்களுக்கு இன்றைக்கி ஒரு தீபாவளியோ வைகுண்டம் ஏதோ சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு அவங்க தாக்கத்தை கொண்டதுனால விளைவுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கிற தாவேக்காவுடைய தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எப்பொழுதுமே பெண்களுக்கு புரிதல் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ அதுதான் உண்மையான காரணமே. பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன், பெண்களுடைய பங்கீடு என்பது நாட்டு வளர்ச்சியில் அதிகமாக இருக்குது. ஏன் காரணம் சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னாக்கா, இதை காரணத்தை கொண்டு தான் நீங்கள் பஞ்சாயத்திலையும் மாநகராட்சி ஆட்சியிலும் 33% பெண்களை கொண்டுட்டீங்க. கொண்டு வந்தோன்னே அவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறச்ச அவங்க தங்களுக்கான கஷ்டங்களை புரிந்து கொண்டு என்னென்ன திட்டங்களை கொண்டு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யோசனை பண்ணும்போது அங்கே வரச்ச ஏன் நம்ம அதிகமாக வாக்கு சதவீதம்னா நமக்கு சான்ஸ் கிடைக்காதா, நம்மளை நிறுத்த மாட்டாங்களா? இப்போ உதாரணத்துக்கு இது எந்த வார்டுன்னு தெரியல, அடையார் போது வேளச்சேரியில் இருக்குது. இதில் இருக்கிற ஒரு பெண்மணியை போய் கேட்டு பாருங்கள், தான் நிற்கிறதுக்கு தயார்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வரச்ச சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் அவர்கள் 33% ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும்னு நினச்ச போது அதை கொடுக்கக்கூடாது என்று தடுத்து நிறுத்திய திமுக காங்கிரஸோட கூட்டணியை அவங்க இது வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சில பேர் சொன்னாங்க இது நகரத்தில் தான் எதிரொலிக்கும், கிராமத்தில் எதிரொலிக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் கிராமத்திலையும் எதிரொலிச்சதுங்கிறதுடைய அடையாளம் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா யாருமே கையில் அதிகாரம் வேணுங்கிறது நிராகரிக்க மாட்டாங்க. எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, நீ தான் வந்து டீச்சர் உட்கார்ந்து சேரில் 2 வயசு குழந்தை டீச்சர் விளையாட்டு பண்ணும், அது பிடிக்கும். ஏன்னா அதிகாரம் கையில் வருதுங்கிறது. அந்த மாதிரி அதிகாரம் வரணுங்கிறது யாருமே நிராகரிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அதிகாரத்தை கொடுப்பதை தடுத்த திமுகவை அகற்ற வேண்டுங்கிற எண்ணம் கூட இருக்கும், கட்டாயமாக இருக்கும். நலத்திட்டங்களில் வந்து பெண்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தணும்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா விடியல பேருந்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையிலிருந்து, அதே போல் வந்து படிக்கிற மாணவிகளுக்கு பள்ளி உதவிகள் என்ன, இந்த நிறைய விஷயங்கள் வந்து ஏழை இப்போ கிராமப்புற மாணவிகளுக்கு கொஞ்சம் கூட அதில் வந்து பயனே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஒரு நிமிஷம், நான் அப்படி சொல்ல விரும்புகிறேன். அதாவது பயனாக்க செய்ய வேண்டியது ஒரு ஆசிரியனுடைய கடமை, ஒரு ஆசிரியனுடைய கடமை. சாதாரண மக்கள் அதுக்கு வந்து நன்றி தெரிவிப்பாங்கல்ல, ஏதோ முன்னிறுத்த இருங்க, முன்னிறுத்து கண்டுபிடி. இப்போ என்ன செய்யறது நடக்கிறதுனா, இந்த ஆட்சியில் நீங்கள் தமிழக அரசினோட திட்டங்கிற பேரை வைக்கல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாம் கலைஞர்னு ஒரு பேரை வைக்கிறீங்க. யார் அந்த கலைஞர்? உங்கள் தந்தையாரா? தந்தையார் தான் நார்மலாக கலைஞர் என்று அழைக்கப்பட்டார். இல்லை எந்த கலைஞர்னு தெரியாது. இது குறித்து கூட சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் எதுக்கு எல்லா கலைஞர் பேர் வைக்கிறீங்க, தமிழக அரசுன்னு ஏன் பேர் வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்டபோது வெறுப்புணர்ச்சி என்னன்னாக்கா, அவங்க எப்படி ஒரு ஃபோக்கஸை கொண்டு போகிறாங்கனாக்கா, அவங்க சொந்த பாக்கெட்லேருந்து கொடுக்குற மாதிரி கலைஞர் திட்டம் அந்த திட்டம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக அது மக்களுடைய வரி பணத்தில் வர திட்டம். இப்போ நான் வந்து 5 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டுறேன்னா, அந்த 5 லட்ச ரூபா டேக்ஸ் எதுக்கு? மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேலே உயர்த்துவதற்கும் கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் கட்டுறோம். அதை விட்டு நீங்கள் பேரை சொல்லி பண்ணோன்னே இவங்க என்ன புரிஞ்சு, இப்போ வந்து இது விவாத பொருளாக
எல்லா இடத்துலையும் பரவியது. வரி கட்டுபவருடைய திட்டத்தை பெயர் வைப்பதா என்று அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இதை கொண்டு போய் சேர்த்தோம். எங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது யார்? வரி செலுத்துபவருக்கு. நாணயமாக வரி செலுத்துபவருக்கு தான் மக்கள் அவங்க நன்றி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் 53.7 லட்சம் டாக்ஸ் பேயர்ஸ் ஆர் தேர். வரி கட்டுபவருக்காக. அந்த வரி கட்டுபவர்களுடைய எண்ணம் எங்கே இருக்கும்? மத்திய அரசை நோக்கி தான் இருக்கும். அடுத்த பட்ஜெட்டில் நமக்கு என்ன சலுகைகள் வருகிறது, இல்லை வீடில் கட்டுறதுல வட்டிக்கு சதவீதம் குறையுதா, இல்லை தொழில் முனைவோருக்கான வட்டி சதத்தை கொண்டு வராங்களா, அப்படி அவங்களை என்னங்க அதை நோக்கி தான் இருக்கும். ஸோ இது பாராளுமன்ற தேர்தலில் அது எதிரொலிக்கும். சட்டமன்றத்தில் தேர்தலில் எதிரொலிக்கும் போது மத்தியில் இருக்கிற ஆட்சியோருக்கு இணையாக இங்கே எந்த ஆட்சி இருக்குமோ அப்போ தான் நமக்கு பெனிஃபிட் இருக்கும். நம்ம இவ்வளோ கட்டுறோம், கார் எடுத்துகிட்டு போகிறோம், ரோடு சரியில்லை, பள்ளத்தை விழுந்து வருது, ஷாக் அப்சர்வர் வேலை பண்ண மாட்டேங்கன்னா கழுத்து வலி வருது, அப்படியெல்லாம் குற்றம் சொல்கிறாங்க. அதனால் இந்த 57.7 லட்சம் பேர் சொன்னேனே, ஒருத்தர் கட்டுறாரு, அப்போ ஒருத்தர் மனைவியில் அம்மா யாராவது வச்சுக்கோங்க 2 யூனிட்டு, அப்போ 1.1 கோடி ஜனங்கள் இன்றைக்கி வாக்களிச்சிருந்தாங்கன்னா அது யாருக்கு போயிருக்கும்? அது மத்திய அரசினுடைய சார்பாக செயலை செய்வேன் என்ற ஒரு உறுதிமொழி கொடுத்த எந்த கட்சியும் அந்த கட்சிக்கு தான் போயிருக்கும். இது எதிர்ப்பலையாக தான் போயிருக்கும். இதுதான் சாத்தியம். எனக்கு நான் செய்கிறேன் என்று எந்த அரசும் ஒரு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு தன்னுடைய நிலைமையை நிலைநிறுத்த முடியாது. மக்களுடைய வரிப்பணத்தை கொண்டு உங்களுக்கு நல்லது செய்கிறோம் என்று அவர்களிடம் விளக்கு வரை கொடுத்தானால் மரியாதை கிடைக்கும். அதை விடுத்து கலைஞருடைய திட்டம், ஸ்டாலின் உங்களிடம், அப்படி முதல்வர் உங்களிடம் சொல்லுங்கள். எதுக்கு உங்கள் பேனரை போடுறீங்க? இதெல்லாம் வெறுப்புங்க, கோபம் இருக்குமா, மக்களுக்குள்ளே பயங்கர கோபம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதை எப்படி வெளியில் கொண்டு வராங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான காரணம் நீங்கள் பார்க்கணுன்னாக்க, பெண்களுக்கு அவங்களுடைய தாலி அறுப்பு, வீட்டில் தினம் அடி உத, இது அவங்க சொன்னது ஆட்சிக்கு வரும்போது 2021 கொடுத்த அறிக்கையின்படி பார்த்தா டாஸ்மாகை குறைப்போம், கடைகளை மூடுவோம், இதுதான் எங்களுடையதுன்னு சொல்லி அவருடைய வீட்டு வாசல்லையே கொரோனா காலத்தில் கருப்பு கொடியை தூக்கிக்கிட்டு அவங்க மனைவியோடு நின்று ஒரு ஃபோட்டோ போட்டாரா? அது செஞ்சாரா? செய்யலை. இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் ஓடுது, இங்கே ஓடுது. 10 ரூபா பாலாஜிங்கிற சொல்கிற அளவுக்கு 10 ரூபா பாட்டில் ஒரு லேபிளை ஹைகோர்ட் உயர்நீதிமன்றமே கேள்வி கேட்டுச்சு. எதுக்கு நீங்கள் 10 ரூபாங்கிற ஸ்கேன் வைக்கிறதானே அப்படின்னு சொல்லி கேட்டுது. அந்த மாதிரி இருக்குச்சு. இந்த டாஸ்மாகனுடைய தாக்கம் அதிகமாக போகுது. அதனால் இவங்களுக்கு துன்பங்கள் தாங்க முடியல. நீங்கள் என்னதான் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தாலும் அடி உதவி ஜாஸ்தி விழுது. அது எதிரொலிக்கும்? துன்பம் தான் எதிரொலிக்கும். இந்த 1000 ரூபா கொடுக்குற லாபம், இந்த 1000 ரூபா கொடுத்துட்டு இன்றைக்கி பால் விலை, கரண்ட்டு விலை, சொத்து வரி, அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எல்லாத்தையும் மேலே கொண்டு போயிட்டு இதை கொடுத்து 1000 ரூபா கொடுக்குறத சொல்கிறீங்க. ஆனால் டாஸ்மாகில் அங்கே இப்போ கூட்டம் சாயுது. இதனுடைய விளைவு மென்டலாக, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அதிகமாக. அதையும் தர பாலியல் தொந்தரவு பெரு அளவில் போச்சு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான ஒரு 80-60 வரைக்கும் விட்டு வைக்காத போதையின் காரணமாக தடுமாறுறாங்க இளைஞர்கள், பெரியவர்கள். இந்த காலேஜுக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லாம் தடுமாற்றம். அதனுடைய விளைவு நீ காசு கொடுக்க மாட்டேன்னா அடி உத கொலை. பேரண்ட்ஸ் கூட கண்ணில் தெரிய மாட்டேங்குது. அந்த போதையினுடைய இந்த வட்டத்துலேருந்து வெளியில் வரல குழந்தைங்க சீரழிகிறாங்க. அதையும் பார்க்குறாங்க. கணவனாலே அடி, குழந்தைகளாலே அடி, பெண்கள் எங்கே போவாங்க? இதான் பெண்களுக்கு கிடைச்ச நீதியா? இதான் சமூக நீதியா? இவ்வளோ பேசுகிற பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்துக்கு கையில் தூக்கி கனிமொழி அக்கா பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக பாலியல் தொந்தரவு, குழந்தைகள் சிறுமிகளாக பாலியல் போதை கலாச்சாரம் பெருகுது, கள்ளச்சாராயம் பெருகுது, டாஸ்மாக் கடைகள் மூடலை. எப்பப்போ காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஃப்ரீ ஃப்ளோ மாதிரி போகுது. இதுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க? கட்டுப்பாடு இல்லாத போகிற சமயத்தில் பெண்கள் எப்படி கோபத்தை காட்டுவாங்க? ஒன்று வெளியில் காட்டணும், இல்லை வீட்டுக்குள்ளே அமைதியாக இருந்து நல்லா நடக்குதா, நல்லா நடக்கட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2011லேருந்து 2016 அப்படின்னா இது ஒரு அமைதி புரட்சியை செஞ்சுருக்காங்களா பெண்கள்? அமைதி புரட்சியினுடைய தாக்கம் தான் ஒன்று. நீங்கள் நலத்திட்டங்களை கொடுத்தாலும் அவங்களுக்கு அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை வீட்டில் உருவாக்கிட்டீங்க. 1000 ரூபா கொடுக்குறீங்க, அந்த 1000 ரூபா போயிட்டு நான் இன்றைக்கி ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு ஹோட்டலில் நல்லா சாப்பாடு வாங்கிட்டு குடும்பத்தோடு உட்காந்து சந்தோஷம் சாப்பிடல, கணவன் இப்படி தள்ளாடி வரான், காலால் எட்டி உதைக்கிறான், சாப்பாடு எகிருது, அனுபவிக்க முடியல. அது என்ன பலன்? அதை விட நீங்கள் அதை மூடிட்டு பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்காம எங்கேயாவது தொழிற்சாலைகள் ஆரம்பித்தாங்களா? அது குஜராத் கடலோரத்துலேயும் பார்த்திங்கன்னா தாராளமாக மது கிடைக்கிறது. அதே போல் நாடு முழுவதும் போதைப் பொருட்கள் கிடைப்பதற்கு அதானி துறைமுகத்திலிருந்து தான் விநியோகப்பட்டு வருகிறது. அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சரி, அந்த குற்றச்சாட்டு நான் ஒத்துக்கிறேன், இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கஞ்சா மது ஒழிப்புத்துறையானது கலால் அந்த டிபார்ட்மெண்ட்டு அந்த பார்டர் லைனில் என்ன வேலை பண்ணுறாங்க? காவல்துறை யார் கையில் இருந்தது? முதலமைச்சர் கையில். அவங்க என்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்க? ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. அவருடைய அயலக பிரிவு, திமுக அயலக பிரிவு தலைவர் ஒருத்தரே அதில் ஈடுபட்டதாக வருது.
அந்த அளவுக்கு நீங்கள் லீனியன்ஸாக இருந்துட்டீங்கன்னாக்க அது நடவடிக்கை கட்டுப்படுத்தலாம். விசாரணை வந்து தீவிரப்படுத்தப்படுதுன்னு வருது. அதுன்னு தான் எப்போ சொல்றாரு எப்போ அது முதலமைச்சர். அதையும் தானே சொல்றாரு. எப்போ 1.5 வருஷம் கழிச்சு. ஆனால் இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை குறைக்கிறதுக்கு பதில் வந்ததா பரப்புரையில்? ஏன் குறைக்கிறதுக்கு விளக்கம் கொடுத்தாரா? அதிகரிச்சதுல உங்க குறைக்கிறது. கூட்டணி சார்பா நீங்க உறுதி கொடுத்துருக்கீங்களா? உறுதியை கொடுத்துருக்கீங்களா? ஏங்க பெண்களுடைய சார்பாக பெண்கள் நலச்சங்கங்கள், மாத நலச்சங்கங்கள், உமன் ரைட் கமிஷன் எல்லாமே ஹெவியாக சொல்கிறாங்க. ஏங்க பாலியல் தொந்தரவு போது அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணு பாடுபடுத்தப்பட்ட போது உமன் ரைட்ஸ் கமிஷன் நேராக நேஷனல் நேராக இறங்கினாங்க அவங்கள. ஸோ அந்த பொண்ணுக்கு எப்படின்னா அங்கே உடனே அடுத்த நாள் ஈசிஆரில் அந்த காரை துரத்துட்டு வருதா? இந்த அளவுக்கு காவல்துறையே கட்டுப்பாடு வந்து டைட்டனாக இல்லை. அந்த கோபங்கள்லாம் உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்குல்ல. அடுத்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் சிறை செல்லப்பட்ட ஞானசேகரன் தன்னை கொலை செய்வதற்கான முயற்சிகள் நடக்கிறதுன்னு இப்போ ரீசெண்டாக வராங்க 2 நாளில். ஏன் இப்படி வருது? ஏன் தடயத்தை அழிக்கிறீங்க? அதாவது பெண்களுக்கு என்னன்னாக்கா நீ பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நலத்திட்டங்களை வைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் அடி உத வேதனை. அவங்க என்ன பண்ணுவாங்க? எதுக்கு மேல் வாங்கி நிற்கும்? நான் நிம்மதியாக வீட்டில் கூழோ கஞ்சியோ சந்தோஷமாக தூங்கினா அதுதான் எதிர்பார்க்குறாங்க. இவ்வளோ ஏசி ரூமில் உட்காந்துட்டு இது இங்கே மட்டும் இல்லை, மேல்தரமட்ட மக்கள் அங்கேயும் இது நடக்குது. அங்கே வந்து பார்ட்டிக்கு போகிறாங்க, பிஸ்னஸ் கம்யூனிட்டி மீட்டிங்கில் நடக்கிறாங்க. ஆண்கள் வந்துட்டு அவங்க வெளியில் சொல்ல முடியாது, வீட்டுக்குள்ளேயே அனுப்பிக்கிறாங்க. ஆனால் இந்த பெண்கள் சாமானிய பெண்களுக்கு கஷ்டப்படும் போது அவங்க வெளியில் கொண்டு வராங்க. இதுதான் பெருமாறியாக தவிர இன்றைக்கி பாரதியார் கண்ட பெண்ணை புதுமை பெண்ணாக்க 12 மணிக்கு ஒரு பெண் எப்பொழுது தனியாக நடக்கிறாளோ அன்று தான் அவளுக்கு சுதந்திரம் கிடைச்சது சொன்னார். அந்த சுதந்திரம் இன்றைக்கி நடக்குதா? 12 மணிக்கு 6 மணிக்கு 8 மணிக்கு போக முடியலைங்க. இப்போ கஸ்தூர்பாய் நகர் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல டைட்டில் பார்க்லேருந்து வேலை செய்ய சாஃப்ட்வேர் கேர்ள்ஸ் வராங்க. அவங்க இப்போ லைட் இல்லை, ஒன்றும் இல்லை, பக்கத்துலேயே டாஸ்மாக் கடை. எப்படி வருவாங்க? இது கோபம்தான் இப்போ இன்றைக்கி தாக்கத்தை காட்டுது. மெயின் கோபமே இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் ஒன்று, 2வது பெண்களுக்கு பாதுகாப்பு கூடிய தவறிய கோபம் ஒன்று, அப்படி ஒன்று சொல்கிறாங்க. அதையும் தாண்டி அந்த புதுசாக வந்திருக்கிற பிளேயருடைய இருக்கிற ஆசை, அபிமானம், அவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கிற ஒரு வேகம், அவரை நோக்கி செல்கிற ஒரு வேகம், அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அதில் இது நீங்கள் அப்படி கணக்கு எடுத்திங்கனாக்க இந்த பலதரப்பட்ட மேல்தட்டு மக்கள் வாழுகிற பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க பெண்களுடைய ஓட்டு ஜாஸ்தியாக இருக்குது. காரணம் என்ன? அந்த இடத்துல காரணம் என்னன்னாக்க இவங்க வந்து வெளியில் போகணும், சாமானிய மக்கள் வாழ முடியல, நமக்கு என்ன பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் ரீஜன்லேயே ஒரு சுகி கொண்டு வர போட்டு அடிக்கிறாங்க, பெண்கள் வரத்துக்கு வெளியில் பயப்படுறாங்க. அது அந்த விதமான தாக்கத்தை பெண்கள் அடிவதை வாங்கலைனாலும் பாதுகாப்பு வெளியில் போகிறதுக்கு இல்லைங்கிற உணர்றாங்க. ஸோ நீங்கள் வந்து முன்ன இப்போ எப்பொழுதும் ஜெயலலிதா 2011 செல்வி ஜெயலலிதா மேடம் ஆட்சிக்கு வராங்க, திமுக அகற்றப்படுகிறது. வந்தவுடனே என்ன சொன்னாங்க? ரவுடிகள் ராஜ்யம் இங்கே இருக்கிறதெல்லாம் பெரிய ட்ரெயின் ஏறி நெல்லூர் போயிட்டாங்க. நாங்கள் நடந்ததா? அப்போ வந்து ஒரு குண்டாயிசம் ரவுடிஸ் இருக்குன்னா பெண்களுக்கு கோவம் இருக்குங்க. அதனுடைய வெளிப்பாடுங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். இந்த 33% எனக்கு அங்கீகாரம் கிடைக்குது, ஏன் தடுக்கிறீங்க? நீங்கள் தடுத்தது யாருங்க? திமுக மட்டும் இல்லைங்க, முலாயம் சிங் யாதவ் எஸ்பியும் தடுத்தது, சமாஜ்வாதி பார்ட்டி தடுக்குது, காங்கிரஸ் தடுக்குது. இதில் என்ன? குடும்ப வழி தோன்றுதல் நடக்கிற கட்சிகளாக மக்கள் பார்க்குறாங்க, ஜனநாயகம் இல்லாத கட்சியாக பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ ஜனநாயகம் இல்லாத கட்சியாக பார்க்குறச்ச ஜனநாயகம் இங்கே நடைபெறும். ஜனநாயகத்தில் அனைவருக்கும் சம பங்கு கொடுக்கப்பட வேண்டும். இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சிக்கு வரணும், ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆட்சிக்கு வந்தார், அவருடன் கூட பிறந்த விஜயலட்சுமி பண்ணிட்டு ஆட்சிக்கு வரத்துக்கு ஒரு சீட் கூட கொடுக்கல. ஏன்னா கால்குலேஷன் போட்டு இந்திரா காந்தி அவர்களை கொண்டு வந்தார். இந்திரா காந்தி வந்ததுக்கப்புறம் அவருக்கு பெண் கிடையாது, பிள்ளையை கொண்டு வந்தார். பிள்ளைக்கு கொண்டு வந்தப்புறம் இத்தாலிய மருமகள் நேராக பதவி ஏற்க முடியாது, மறைமுகமாக ஆட்சி நடந்தது. இதுதான் அங்கே நடந்தது. அடுத்த பிரியங்கா இப்படி வழி தோண்டுதல் போகுது. இங்கே திமுக ஜனநாயகமாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அனைவர்கிட்டும் ஃபண்டு வாங்கி ஆரம்பிக்கிறாங்க கட்சியை. ஆனால் கையில் யார்கிட்ட போயிடுச்சு? ஒரு குடும்பத்துக்கு கையில் போயிடுச்சு. ஒரு குடும்பத்துக்கு கரெக்ஷன் பண்ணுற, எதுக்கு எடுத்தாலும் லஞ்ச லாவண்யம், மது, போதைனாக்கா மக்கள் என்னங்க பண்ணுவாங்க? பணத்துக்கு எங்கே போவாங்க? வாங்குகிற 1000 ரூபாயில் 10,000 ரூபா சம்பளம் வாங்கினானாக்க இந்த அளவு நெருக்கடி இருந்தால் அவன் எப்படி நிம்மதியாக சாப்பிட, குழந்தைய எப்படி படிக்க வைப்பான்? ஒரு காலேஜ் அட்மிஷனுக்கு ஆர்டினரி கிராஜுவேஷனுக்கு இந்த லெவலில் விட்டிங்கனாக்கா என்ன போகணும்? 10,000 ரூபா வெறும் ஃப்ரீயாக 10,000 ரூபாயில் படிக்கக்கூடிய எஜுகேஷனுங்கிறது 50,000 ரூபா 1 கோடிக்கு போயிடும் கிராஜுவேஷனை. அப்போ எங்கேருந்து படிப்பு முன்னேற்றம் நடக்கும்? இதெல்லாம் வந்து மக்கள் வந்து கால்குலேஷன் பண்ணி கோவங்கள். ஏன்னா வீட்டை பார்க்குறது மெயினாக பெண்கள் தாங்க. ஆண்கள் நீங்கள் போகிறீங்க வரீங்க சம்பாதிக்கிறீங்க கொடுத்துட்டு அவ்வளோ லைட்டாக எடுத்துப்பீங்க, ரொம்ப சீரியஸாக உள்ளே போக மாட்டேங்க. ஆனால் பால் கணக்குலேருந்து அயர்ன் பண்ணுற கணக்குலேருந்து குழந்தைக்கு ஸ்கூல் புக்கு வாங்குறதுலேருந்து நாளைக்கு என்ன தேவைங்கிறது கண்காணிக்கிறது பெண்ணு தான். அந்த தாய் அல்லது சகோதரி கவனிக்கிறாங்க, இல்லை பாட்டிமார்கள் கவனிக்கிறாங்க. கூட்டு அப்பா பிள்ளை அந்த பொண்ணுக்கு வந்து காலேஜுக்கு படிக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு சரியா இல்லை, இப்போ வாங்கி கொடு, பிள்ளையை கூட்டு சொல்லுவா பாட்டி.
நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுப்பான்னு. அந்த அளவுக்கு கணக்கு பெண்கள், அதாவது பெண்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் தெரியும். அதனால தான் இந்த விலைவாசியை கண்டு அஞ்சு வெறுப்பெடுத்து அவங்க போடுறாங்கன்னு சில பேருடைய கட்சி. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா முக்கியமாக பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதை தடுக்கிறதை யாருமே விரும்ப மாட்டாங்க. அதாவது பாவைகிறது தன்னுடைய அடுப்பறையில் வந்து கறி கோட்டால கிழிப்பது வந்து தயிர் கணக்கு, மோர் கணக்கு, பால் கணக்கு, என்ன இந்த மாரி கணக்குகள் பல இருந்தாலும் அதையும் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சுவைபட சொல்லியிருக்கீங்க. எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல் அரசியல் கணக்கு பெண்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்தது என்ன என்பதை, அந்த தாக்கம் எப்படியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு என்பது மே 4ஆம் தேதி தெரிய வரும். நிகழ்ச்சியில் நிச்சயமா. பங்கேற்று பல்வேறு கருத்தை தெரிவித்தமைக்கு இதயம் கணித எளிய நன்றி. நன்றி, வணக்கம்.